நீங்க பெரியவங்க, வியாபாரத்துல பேரம் பேசக்கூடாது. ரகவாரியா ரேட் சொல்லிட்டேன். உங்களுக்கு பிடிச்சது ஒன்னோ ரெண்டோ வாங்கிட்டு போங்க, தகராறு பண்ணாத. அது சரிதாங்க. நான் நினைச்சிட்டு வந்த ரேட்டுக்கும் நீங்க சொல்ற ரேட்டுக்கும் மலைக்கும் மடுவுக்குமா வித்தியாசம் தோணுது. ஒரு வருஷத்துக்கு கேரண்டி தரங்க. பொருள் பிடிக்கலன்னா திருப்பி கொடுங்க சார். அதே விலைக்கு. அதை விட கூட 10 பைசா போட்டு திருப்பிக்கிறேன் சார். அத பொருளை பாருங்க சார். சும்மா மணியா. இவன் பெரியவன், சிறந்த தொழிலாளி. இவனை கூட்டத்துல விட்டு பார்க்கணுமே, 10,000. அடுத்தவன் இவனை ரயில்ல விட்டு பார்க்கணுமே, 8,000. அடுத்தவன் இவனை வீதியில விட்டு பார்க்கணும் சும்மா கம்மன்னு, 6,000. அது சரிதான். இவ்வளவு விலை கொடுத்து வாங்கியும் நான் அங்கங்க விட்டு பார்க்கணுமாக்கும். நீங்க என்ன பல்ல புடிச்சு பாக்குறீங்க? மாட்டு சந்தையில மாட்டு பார்த்த மாதிரி. இந்த பாருங்க, நீங்க இதை வியாபாரமா கருதுனா நான் வேற என்ன செய்ய முடியும்? பல்ல புடிச்சு பாத்தீங்களா? இருந்தாலும் ரேட் அதிகம். பெற்றவனே தச்சு கொடுக்கறான்னா சும்மா கொடுப்பானுங்களா? அதுவும் நீங்க கொள்ளி வச்சு கேக்குறீங்க, கொஞ்சம் கூட தான் கேட்பேன். முடிவா நீங்க என்னதான் விலை சொல்றீங்க? ஏங்க, இந்த வியாபாரத்துல எனக்கு என்ன பெருசா கிடைச்சு நான் என்ன மாடி வீடா கட்டிட்டு நினைக்கிறீங்க? ஒரே விலை, கரார் விலை, 10,000, 8,000, 6,000. உங்களுக்கு வேணாம் சந்தோஷமா கொசுரா இந்த பொம்பளை பிள்ளைய தரேன். நீங்களும் சந்தோஷமா எடுத்துட்டு போய் வளங்க. ஏங்க, இதுல வில்லங்க ஒண்ணு இருக்காதுங்களே? ஏங்க இல்ல கொசுரா வேற குடுக்குறீங்களே? நீங்க வேறங்க எதுனா தோட்டமா தொரவா சும்மா எடுத்துக்கிட்டு போய் வளங்க. அதுக்கு இல்லைங்க, உங்க மனைவிக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்குமோன்னு. கிழிச்ச கோட்டாவை தாண்ட மாட்டாள. வந்துட்டா. இதுதான் நீ பண்ற வியாபாரமா? எந்திரிக்க. கொஞ்ச நேரம் நான் லேட்டா வந்திருந்தா என் பிள்ளைங்க முகத்தை பார்க்க முடியாம பண்ணிருப்ப போல இருக்க. நீ ஒரு மனுஷனா? மானம் கட்டாவது. என்ன இருந்தாலும் கட்டின புருஷனா இவ்வளவு மரியாதை குறைவா நீங்க பேசக்கூடாது. எந்திரிடா. என்னையவா? ஒன்னத்தாண்டா. பேரம் பேசாதே, சட்டுன்னு முடிச்சுக்கோன்னு அப்பயே சொன்னேன். கேட்டியா? படு. நான் பெரிய மனுஷன். யார் பெரிய மனுஷன்? நீயா? ஆமா. கடையில தேங்காய் பொறுக்கிற மாதிரி பொம்பளை இல்லாத வீட்டுல பிள்ளைங்களை பொறுக்க வந்திருக்கிறியே, நீ பெரிய மனுஷனா? மரியாதை அந்த வீட்டை விட்டு வெளியில போயிடு. இல்ல புள்ள பிடிக்கிறவன் போலீஸ்க்கு போன் பண்ணிடுவேன். ஏயா, உன்னை நம்பி வந்ததுக்கு உன் சம்சாரம் பேசுற பேச்ச பத்தியா? பேச்ச பத்தியா? அட, ஒரு நாளைக்கு நீ என்ன வாங்கிய? வெளிய போ. எனக்கு வேணும், நல்லா வேணும். 500 ரூபாய் கூடியா? நான் பிள்ளையா வர கொடுக்கறத கூட நான் உனக்கு கொள்ளி வைக்கிறேன். இல்ல உள்ள வராத, அப்படியே போயிடு. எங்க போறது? கண்காணாம போ. பெத்த பிள்ளைங்களையே பிடிச்சு கொடுக்கறீங்க, உன்னை எப்படி நான் புருஷன்னு சொல்லிக்கிறது? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் நீ என் பிள்ளைங்களை எல்லாம் வித்துடுவேன். இனிமே உன்னை நான் உள்ள சேர்த்துக்க மாட்டேன். போவலியே. சத்தியமா இனிமே அப்படி செய்ய மாட்டேமா? சத்தியமா உன்னை நான் நம்ப மாட்டேன். இன்னொரு சான்ஸ் கூட. இது ஒண்ணு பள்ளிக்கூட பரீட்சை இல்ல, பசங்களோட வாழ்க்கை. யார்கிட்ட பேசுறோம்னு நினைச்சு பேசு. பணத்துக்காக எதையும் செய்ய பாவிக்கிட்ட. நான் வெளியே போய் என்னடி செய்வேன்? பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தியே, அதை செய்ய. இல்லவா? பிச்சையடு. புருஷன்டி. மறந்துட்டேன். ரோஷக்காரன். நிரூபிச்சு காட்டு. வராதே. வந்தா வெட்டுவேன். நான் கோவக்காரன். Don't care. போயிடுவேன். சந்தோஷப்படுவேன். ரமா, get out. எங்களையும் பார்க்கணும்னு இத்தனை வருஷமா தோணவே இல்லையா உனக்கு? 7-8 வருஷம் ஓடி போச்சு. மன்னிப்பு கேட்டுக்கிறையா, வந்துறியா? என்னம்மா அப்பா போட்டோ கிட்ட புலம்பல? ஆமாடா புலம்புற. நீ வந்துட்டேல்ல. இவன் ஒரு அப்ப, இவனுக்கு போய் வருத்தப்படுறிய? அம்மா சண்டை போட்டு அனுப்புனிய மங்கம்மா மாதிரி ஒரு சபதம் போட்டுக்க வேணா? சபதம் போட்டிருந்தா என்னடா செய்வேன்? என்ன செய்வேனா? எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிப்பேன், இங்க கூட்டிட்டு வருவேன், இதே தூள கட்டி போடுவேன், உன் கையில இருந்து சாட்டையை வாங்குவேன், அடி அடின்னு அடிச்சு நிமித்து கட்டுவேன். சான்ஸ் கொடுக்காம விட்டுட்டியம்மா. அடே உன்னை வா ராஜா வா. அம்மா உன் செய்வோமா? என்ன? அப்பனை காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில தகவல் கொடுப்போம். ஆமா, பத்திரிகையில விளம்பரம் கொடுத்தா மட்டும் வந்துருவாராக்கும். தகவல் கொடுக்கறவங்களுக்கு 5,000 ரூபாய் இனாம்னு போடுவோம். அவரே வந்துடுவாரு, பணத்தை இடம் பாரு, அப்ப பிடிச்சுக்குவோம். சாட்டதான். அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கான். எங்க இருக்காரோ, என்ன கஷ்டப்படுறாரோ. சௌக்கியமா இருக்கியா? யாரு பண்ணி? யாரு பண்ணியா? ஒன்னுட்டு வர 4 காசு சேர்ந்து டூரர் வண்டி கையில கிடைச்ச உடனே கூட படிச்சவனா மறந்துடுறேன். இந்த இங்கிலீஷ் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நான் கூட 4வது வரைக்கும் தானே படிச்சேன். யாரு இது? சம்சாரமா? அம்மா இவன் உனக்கு தான் புரிஞ்ச. எனக்கு
அடவா ராஸ்கல். அதெல்லாம் வச்சுக்காதடா, பசிக்குது. ஒரு ரூபா இருந்தா குடுறா. என்னங்க 1 ரூபாய் தானே கேக்குறேன், கொடுத்துட்டு வாங்க. நீ சும்மா சாந்தா. ஐயோ மானம் போகுது. டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, போடா. தெரியாதா? ஐயா ஐயா, பெரியவங்களே இங்க வாங்க ஐயா. இந்த அநியாயத்தை பாருங்க ஐயா. இவன் என் கூட படிச்சவன். இவன் கஷ்டப்படுறப்பெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன். இப்ப கார் வாங்கின உடனே என்ன கவனிக்க மாட்டேன்றான். 4 காசு இருந்தாலே இப்படிதான்ப்பா. ஏண்டா சத்தியமா சொல்லு, என்ன உனக்கு அடையாளம் தெரியல? தெரியுதுடா, இப்ப தெரியுது. அப்ப கூட 1 ரூபாய். 1 ரூபாய் என்னடா உனக்கு? நான் 5 ரூபாயை கொடுக்குறேன், இந்தா. ரைட், நீ போலாம். டேய், எவ்வளவு நாள் கழிச்சு சந்திச்சிருக்கிறோம். பணத்தை கொடுத்து ஒன்னு 5 ரூபானா ஏர் வண்டியில. என்னங்க ஏன் இதெல்லாம்? உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு அவனுக்கு நம்ம வீட்டுல தான் விருந்து. ஏறா வண்டியில. ஏறா, கூட பிடிச்ச கூப்பிடுறாரு, போப்பா. ஏறா, ஏறு. என்னடா என்னடா இதெல்லாம்? வேற சொல்றேன், கொன்னுடுவேன். யாரா நீ? யாரா நீ? வடவராக்கு எங்கிட்டே வா. அடிக்க அடிக்க என்ன விட்டுடுங்க. பட்ட பகல்ல இப்படி ஒரு கொள்ளையா? இப்படி ஒரு சம்பாத்தியம் இன்னும் செய்வேன். நட்ட நடு ரோட்ல இந்த மாதிரி கலாட்டா பண்ணா அவங்க அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற காசை கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுவும் பக்கத்துல பொம்பளைங்க இருந்தா கேட்கவே வேணாம், அவங்களே எல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க தான் இப்படி கொடுக்குறீங்க. ஏய், இந்த மாதிரி செய்யறதுக்கு துணிச்சலும் வேணும், அறிவு வேணும்டா. அறிவுக்கு நான் என்கிட்ட பஞ்சமா? ஆள் நல்லா தானே இருக்கிற, வேலை வெட்டி செய்யறதுக்குன்னா. அறிவை யூஸ் பண்ற மாதிரி வேலை கிடைக்கலீங்களே. இங்க வேலை தர்றேன், ஒழுங்கா வேலை பாப்பியா? ஓ, ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா? கொண்டாட்டி பிள்ளைலாம் இங்க. அது ஏங்க கேக்குறீங்க? நல்ல தங்க கதை தெரியும்ல. அதேதான் வருமே. என் சம்சாரம் என் குழந்தைங்களுக்கு எல்லாம் வேஷத்தை கொடுத்துட்டு அவளும் சேர்த்துட்டான். பொய் தில்லு முள்ளு இதெல்லாம் இன்னையோட விட்டுறணும். மறுபடியும் போய் பேசுறேன்னு தெரிஞ்சது துப்பாக்கி வச்சிருக்க சுட்டு விடுவேன், ஜாக்கிரதை. விட்டுறானுங்க. உனக்கு இந்த வீட்டுல தான் வேலை. என்ன வேலைன்னு கிடையாது, எந்த வேலை சொன்னாலும் செய்யணும், தெரியுதா? சம்பளம் என்ன சம்பளம்னு கிடையாது, என்ன கேட்டாலும் கொடுப்பீங்க. நீங்க கூட மன்னிச்சுக்கோங்க தாயே. எல்லாத்தையும் எழுப்பி மூஞ்சிலாம் கழுவிட்டு சட்டையில போடுங்க. எங்க போறோம்? ஓஹோ, வக்காலத்து வாங்குற பக்கத்து விட்டு அம்மாவோ? ஆமா, எங்க கையும் வசந்துதான் இருக்கும்னு அன்னைக்கு சொன்னியே, சொன்னவதான் இன்னைக்கு கை நீட்டி பிச்சை கேட்க வந்திருக்கிறேன். எங்க ராஜுவை திருப்பி கொடுத்துருமா. ராஜுவை பிரிஞ்சதுல இருந்து சீதா சரியா சாப்பிடறதில்ல, தூங்குறதில்ல. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கா ஐயா. பைத்தியம் பிடிச்சவளுக்கு வைத்தியம் போட்ட சொல்றியா? என்ன உட்கார சொல்ல வேண்டாம், கொஞ்சம் இறக்கம் காட்டக்கூடாதா? ராஜு ராஜுன்னு அவன் நாள் பூரா கத்திக்கிட்டு வீட்டை சுத்தி சுத்தி வர்றத பார்க்க கன்றாவியா இருக்குமா. வீட்டை சுத்துறதுக்கு பதிலா அரச மரத்தை சுத்த சொல்லு, அடுத்த குழந்தையாவது பிறக்கும். நான் சொன்னதை எங்கிட்டே திருப்பி சொல்றியா? ஓ, இது உங்க வீடோ? திருப்பி சொல்றீங்களா? அத்தே அத்தே, ராஜு 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 அத்தே, ராஜு என் கண்ணு கண்ணே, நான் கூட்டிட்டு போயிடுங்க அத்தே. அங்க இருக்க மாட்டேன், நான் கூட்டிட்டு போயிடுங்க அத்தே. இவ்வளவு கண்டாலும் எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் பிடிக்குதா? அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதா கண்ணா, கொஞ்சம் பொறுமையாருடா. பையன் சொன்னதை கேட்டியா? ராஜுவுக்கு இங்க இருக்க பிடிக்கல, இவனை பிரிஞ்சு அவளால வாழ முடியல. உங்க வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் வேணும் இருந்தா இதோ 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 இங்க இருக்கிறதெல்லாம் என் குழந்தைங்க தான். இதுல எதை வேணும்னாலும் எடுத்துக்குங்க, ராஜுவை மட்டும் கொடுத்துருங்கம்மா. எங்க குழந்தைதான் எங்களுக்கு வேணும். திருஷ்டி பரிகாரங்கள் தேவையில்லை. பல்ல அடப்ப யார பார்த்து கேட்ட? யார்கிட்ட பேசுற? கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிவிடுவேன். நீங்களே வா, இல்ல வேலைக்காரனை விட்டா. மன்னிச்சிருங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. கையேந்துகிட்டு வந்த இடத்துலயும் ரத்தத்தோட பிறந்த ரோஷம் போக மாட்டேங்குது. ஐயோ, அது ஒண்ணுதானே என்கிட்ட இருக்கிற நல்ல குணம். அந்த வீட்டுக்கு ஒரு குழந்தைதான் பிரச்சனைனா இதுகள்ல ஒண்ணு அங்க அனுப்பி தொலைக்கிறதானே? ரயில் ஏறி வந்து எங்க கழுத்தையா இருக்கிற உங்க பணக்கார புத்திக்கு மட்டும்தான் இந்த குயிர்ச்சியான யோசனை தோணுமா? எனக்கு தோணுச்சு. என்னது? மறுபடியும் ரோஷையா, மறுபடியும் மன்னிச்சிடுங்க. 2 இடத்துலயும் பிள்ளைங்க புதுசா பழகிறத விட ஒரு இடத்துலயாவது பழகிற குழந்தை இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். உங்க யோசனையை விட இது கொஞ்சம் நல்லதா படலையா? நீ என்ன சொன்னாலும் சரி, அவனை நான் அனுப்ப போறதில்ல. டேய் வாடா, வாடா.
போடா விடு. போடா. அத்தை 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 என்ன இங்க விட்டுட்டு போயிடாதீங்க அத்தை. எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு அத்தை. என்ன தனியா விட்டுட்டு போயிடாதீங்க அத்தை. மணியாவது இங்க விட்டுட்டு போயிடுங்க அத்தை. அத்தை அத்தை என்னத்த உண்மை சொல்ல மாட்டேன்றீங்க? சரியன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை அத்தை சரியன்னு சொல்லுங்க அத்தை. அத்தை சரியன்னு சொல்லுங்க அத்தை. அந்த பழகாத இடத்துல தனியா இருக்கிறத விட பழகின பையன் ஒருத்த இவன் கூட இருக்கிறது நல்லதுதான். இந்தம்மா உனக்கு ஆட்சேபம் இல்லைன்னா உன் பையன் மணி கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும். இதுக்காவது ஒத்துக்கிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். மணி இந்தாமா, மத்த பட்டினி பட்டாளத்தை கூட்டிட்டு நீ உடனே போலாம். மணி, ஜாக்கிரதையா இருந்து ராஜுவையும் பாத்துக்கப்பா. உங்களை எல்லாம் பார்த்து பட்டினி பட்டாளங்கிறாடா. பல்ல உடைச்சிருப்பேன். நீ போமா, நான் உடைக்கிறேன். என் மகன்டா நீ. எந்திரிங்கடா, எந்திரிங்க, போலாம். நீ வேலைக்காரனா? மணி நீயா? ஓடி போன அப்படா. என்னடா அது கோயில சுத்துற மாதிரி சுத்துற? ஊர் சுத்துற அப்பன நான் சுத்தி பாக்குறேன். நீ எப்படா இந்த வீட்டுக்குள்ள வந்த? வாசலே தான். நீ எப்படி? அரைஞ்சு பல்லெல்லாம் உடைச்சிருவேன். நான் சாட்டை எடுப்பேன். உனக்கு இந்த வீட்டுக்கு என்னடா சம்பந்தம்? உனக்கு இந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம்? நான் தானே அந்த வீட்லயே எல்லாம். சுமக்கிறதுலே புரியுதே. நீ எங்க வந்த, எதுக்கு வந்த சொல்லு. சொல்றேன். என்னம்மா பணக்கார கூட்டமா? எனக்குன்னு ஒரு ரூம் வேணும், தனியா கட்டில் வேணும், ரேடியோ வேணும், டேபிள் ரெக்கார்டர் வேணும். டெய்லி சாப்பாட்டுல கோழி வேணும். கோழி எப்படி வசதி? என்னடா கரெக்டா? அந்த சௌரியம் எல்லாம் இல்லைன்னா ஒரு நிமிஷம் கூட தாங்க மாட்டேன். ராஜு போயிட்டு வரேன்டா. மணி நில்டா. இல்லன்னா நான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவேன். ராஜு, வாசு இங்க வா. அம்மா, இவன் என்னென்ன கேக்குறானோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து தொலை. அத்தோட இந்த ஆளை கொஞ்சம் மரியாதையா நடந்துக்க சொல்லுங்க. வாசு, இந்த வீட்டு சம்பந்தி இவன், கொஞ்சம் மரியாதையாவே நடந்துட்டு. இப்ப புரியுதா நான் யாருன்னு? ஏண்டா பழி வாங்குறியா? கார் தொடக்க சொன்னீங்க, கவனம் இருக்கா? என் பிள்ளைங்க எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி இங்க வேலையை வாங்கியிருக்க, கெடுத்து விடாதடா. அப்படியா? அப்போ உன் குடுமி என் கையில. ராங் பண்ணாத. இல்லப்பா, இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு நீ என் மகனே இல்ல, மறந்துடாதப்பா. சரிடா வாசு. இங்கதானே? ஆமா, ஏங்க அங்க என்ன ரத்தம் எடுக்கிறாங்களா இல்ல குடிக்கிறாங்களா? ஒரு சொம்பு ரத்தம் எடுத்தாங்க. அதுக்கு ஒரு கணக்கு இருக்கம்மா. 10 ரூபாய்க்கா? இன்னெல்லாம் 7 ரூபா கொடுத்தாங்க, இப்பதான் 10 ரூபா கொடுக்குறாங்க. அடே, யாரோ புண்ணியம் கட்டிக்கிட்டு இருக்கான். எனக்கு 10 ரூபா தான் குறையுது. கையில 5 ரூபா இருக்கே, ரயில் டிக்கெட் போக மீதி 3 ரூபா சொச்சம் மிஞ்சும். அங்க போய் ஜட்டாவுக்கு போதுமே. ஏன்னா பகல் வண்டியா பலகாரம் தின்னே தீர்ந்து போயிடுங்கிறதுக்கு ராத்திரி வண்டி தானே. இங்க ஏற போறேன், அங்க போய் இறங்க போறேன். இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. அது வரையா ரத்தம் பத்தாது. நீங்க ரொம்ப பேசுறீங்க, களைப்பா இருப்பீங்க. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு போங்க. என்ன சொல்றீங்களா? 1 2 3 4 5 6 7 8 9 10. நான் 10 பெத்தவ. ஆனா ஏங்க சமயத்துல உங்களுக்கே ஏதாவது பணம் முட வந்துட்டா உங்க ரத்தமும் தானம் தானா? ஐயோ பாவம், உங்ககிட்ட ஏது ரத்தம்? என்ன பணத்துக்காக பிச்சை எடுக்க சொன்ன, இப்ப என்ன கொல்லவே தயாரிட்டியா? உன்னை நான் ஏன்டா கொல்லணும் ராஜா? இன்னும் நான் உன்னை வச்சு நிறைய சம்பாதிக்கணும். இனிமே நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகவே முடியாது. 5000 ரூபான்னா சும்மாவா? 5000 ஒன்று தரேன், என்னை ரிலீஸ் பண்றியா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதா? தமிழ்ல வேணா தகராறு பண்ணி பாரு பாப்போம். 5000 ரூபாய்க்கே என்னை கட்டி போட்ட, 5001 தரேன், என்ன விட்டுறியா? என்னடா கண்ணு, ராஜா குட்டி சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்க. மிலிட்டரி கோழி. என் மேல உனக்கு கோபமா? என்ன உபச்சாரம் பலமா இருக்கு? படிக்காம இருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான்டா தெரியுது கண்ணு. டூ லேட். வேற ஒருத்தருக்கு யாருக்கும் தெரியாம 100 ரூபாய் பணம் அனுப்பணும்.
இந்த பாடத்துல எழுதணும். எனக்கு எழுத தெரியாது. பிரத்தியால கேட்டா அசிங்கமாச்சேன்னு நினைச்சு நீ நான் பெற்ற பிள்ளையாச்சே. எழுதக்கூடாதா? இங்கிலீஷ் எழுதட்டுமா? ஓ, அவளுக்கு அதுவும் தெரியுமே. அவளா கண்டுக்காதே, அது உனக்கு சித்திமா. ஓ மூஞ்சிக்கு இது வேறையா? இதுவும் ஒரு தப்பு. சரி அதுனா போய்க்கலாம். 3வது ராஜ வீதி செங்கல்பட்டு. அட அறிவு கட்ட முண்டம், இங்கிலீஷ்ல எழுதுறோம் சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்ட. இதே அம்மாவுக்கு அனுப்புனா அவங்க வருவாங்க. சாட்டதான். என்னடா யோசிக்கிற? இங்கிலீஷ்ல எழுதணுமே, ஸ்பெல்லிங் யோசிக்கிறேன். ஓஹோ, படிச்சு விட்டா அங்க ஒரு இக்கிட்டு யோசிச்சுதான் எழுதணுமோ? நல்லா யோசிச்சு தப்பு இல்லாம எழுது. காட்டா விட்டு விடு. வா. இந்த ராஜா மணிக்கண்ணா, மணிக்கண்ணா, இன்னைக்கும் மிலிட்டரி தான். கோழி கிடைக்கல, பொராட்டன என்ன சரியில்லை. ஆனா இதுவும் பறக்குண்டாங்கண்ணா. நீ எப்ப வந்த? உன்னை எவன் கட்டி போட்டவன்? உன் பிள்ளைதான். வந்த அப்பனை கவனிச்சுக்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு போயிருக்கான். யாரவ? கோகிலா, ராஜவீதி, செங்கற்பட்டா? ஐயோ, தங்கச்சி மாதிரி, உன் தங்கச்சி மாதிரி. இத்தனை வருஷம் ஆச்சு, உனக்கு புத்தி வந்திருக்குன்னு நினைச்சையா. சம்பாதிக்க வக்கில்லாதப்ப பிள்ளைங்களை திருட விட்டே, பிச்சை எடுக்க விட்டேன். நீ 2 காசு சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே ராஜவீதி மாடவீதின்னு சுத்திரியா? காத்துல சொடுக்காத, என் மேலேயே அடி. எனக்கு இன்னும் வேணும். இப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். சாவித்ரி எமங்கிட்ட போராடி புருஷன் உயிரை கொண்டாண்டா. நான் போலீஸ் கிட்ட போராடி உன்னை உள்ளே தள்ளுறேன். மரியா, எல்லாத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சுடி. எந்திரியா? நீ ஒரு மனுஷனா? இல்ல, என் புருஷன்.